நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு, முக்கியமான அரசியல் சக்தியா தமிழ்நாட்டில் விஜய் மாறிட்டாரு. அவரோட அரசியல்வாதியா தான் பார்க்க வராங்க, அவரை நடிகரா பார்க்க வரல. பல பேருக்கு பல கருத்து இருக்கும். ஏன்னா எங்க கட்சியில எல்லாருக்கும் ஒரே சிந்தனை இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரே கட்சியில அதுக்கு தானே இருக்கிறோம். வெவ்வேறு கோணத்துல சில விஷயங்களை பார்ப்பாரு. அவர் சொல்லியிருக்கிறார். அதனால இதுவே அதிகாரப்பூர்வமான எல்லாரும் இதே தான் பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது. நானும் ஒத்துக்கிறேன், கண்டிப்பா ஆதரவு இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா ஆதரவே வாக்குகளாக மாறி வாக்குகளே சீட்டுகளாக மாற வேண்டும் என்றால் அதை பல ஃபேக்டர்ஸ் பிளே பண்ணணும். இது சமீப காலமே கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும் யதார்த்த எதிர்பார்ப்பு. எதுக்கு அரசியல் கட்சி நடத்துறோம்? எங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிக்கணும், எங்க பிரதிநிதிகள் தேர்தலில் வெற்றி பெறணும். அப்படியே கணிசமானவர்கள் வெற்றி பெற்ற ஆட்சியில் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும். இதுக்கு தானே அரசியல் கட்சி இருக்கு. இது ஒன்றும் புதிதான சிந்தனையோ ஒரு ஒரிஜினல் தாட்டோ உலகத்தில் யாருக்குமே உதிக்காத சிந்தனையும் இந்த அரசியல் கட்சிக்கு வரலையே. எல்லா அரசியல் கட்சியும் அதுக்கு தானே ஜனநாயகத்தில் தேர்தலில் நிக்கிறோம். இந்த ஆட்சியில யாருமே கேட்கல. இந்த ஆட்சியில அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. வருகின்ற தேர்தலில் வருகின்ற எதிர்பார்ப்பை எல்லா அரசியல் கட்சி தான் சொல்றாங்க. எந்த அரசியல் கட்சி எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வேண்டாம்னு சொல்லிட்டு தேர்தலில் நிக்கிறாங்க? அப்படின்னு நாங்க ரோட்டரி கிளப் லயன்ஸ் கிளப்பா மாறிடுவோம். ஏன்னா தேர்தலில் நிக்கிற அத்தனை பேருக்கும் அதே எதிர்பார்ப்பு தான். இது ஒரு புதிய சிந்தனையோ யுனிக் சிந்தனையோ ஒரு ஒரிஜினல் சிந்தனையோ கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற யதார்த்த சிந்தனை தான். இது ஒண்ணு என்ன, இது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் மாதிரியா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு 1967 நேரடி ஆட்சியில் இல்லை. எங்களுக்கு 1967 பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. சில சமயம் வாய்ப்புகள் வந்துச்சு, வாய்ப்புகளை நழுவி விட்டோம். கட்சியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? எங்க கட்சி ஜெயிக்கணும், எங்க கட்சி ஜெயிச்சா எங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு வேணும், இல்ல நேரடியாகவோ இல்லைன்னா முழுமையாகவோ இல்லைன்னா பார்ட்டாவோ வேணும். இது யதார்த்தம் ஒன்று. இது ஒன்றும் ஒரு யுனிக்காகவோ ஒரு புதுமையான கருத்தே கிடையாது. இதுல என்ன வாட் இஸ் நியூ அபவுட் திஸ்? எந்த பார்ட்டிக்கு இந்த எண்ணம் இல்ல? ஏதாவது அரசியல் கட்சிக்கு, தேர்தலை சந்திக்கின்ற அரசியல் கட்சிக்கு இந்த எண்ணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உலகத்திலே சொல்ல முடியுமா? இது ஒன்றும் ஸ்டிக்கிங் பாயிண்ட் கிடையாது. ஸ்டிக்கிங் பாயிண்ட் கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும், தேர்தலை சந்திக்க வேண்டும், எங்களுக்கு கணிசமான உறுப்பினர்கள் எங்களுடைய சார்ந்தவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும், எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும். அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். இது ஒன்றும் ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்டா இன்னைக்கே ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டினோ கிடையாது. இருக்கிறது 234. எல்லாருக்கும் ஆசை நிறைய. ஆனா 234 நாங்க அடங்கிக்கணும். இந்த 234 எப்படி அடங்கிக்கணும்ன்றது போதான் தெரியும். ஆனா யாரா இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனா ரியலிஸ்டிக்கா இருந்துதான் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கணும்.